ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். மக்களே, சேலத்தில் இருக்கிற உங்கள் மீனவன் கடல் மீன் கடைக்கு தான் வந்திருக்கோம். நாமளும் கடல் மீன் சாப்பிட்லான்னு சொல்லி மீன் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி உங்கள் மீனவன் மீன் கடைக்கு வந்திருக்கோம். என்ன மீன் வாங்கலான்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். மக்களே, நீங்களும் சேலத்திலிருந்து உங்கள் மீன் கடையில் மீன் வாங்கி சாப்பிட்ருந்தீங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மீன் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி. எல்லா மீன் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன மீன் வாங்கி சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் என்ன மீன் வாங்கி சாப்பிட்லான்னு. பாறை மீன் வாங்கிட்டு போய் குழம்பு வச்சு சாப்பிட்லான்னு முடிவு பண்ணோம். காலையிலே கூட்டம் நிறையா இருந்துச்சு உங்கள் மீன் கடையில். நீங்கள் சேலத்தில் இருந்தீங்களா? உங்கள் மீன் கடையில் வந்து மீன் வாங்கி சாப்பிடுங்க. நாங்கள் பாறை மீன் தான் எடுத்தோம். அதை எடுத்து சுத்தம் பண்ணி தர சொன்னோம். வெட்டாமல் அப்படி சுத்தம் மட்டும் பண்ணி கொடுக்க சொன்னோம். நாங்கள் போய் குழம்பு அங்கே வீட்டில் வெட்டிக்கிறேன்னு. வீட்டில் அங்கே கடையிலேருந்து வெட்டிட்டு வந்துட்டு வீட்டில் ஒரு ஐட்டம் நம்ம தண்ணியில் போட்டு உப்பு போட்டு அலசிக்கலான்னு சொல்லி நாங்கள் மண் சட்டி பானையில் போட்டு அலசிக்கிட்டோம். நல்லா இங்கே ஒரு ஐட்டம் நம்ம வீட்டு தண்ணியில் போட்டு அலசி எடுத்துலாம் சுத்தமாக உப்பு போட்டுன்னு சொல்லி நாங்கள் அலசி எடுத்துக்கிட்டோம் மீனை. அதை எடுத்துகிட்டு போய் தான் நாங்கள் இப்போ குழம்பு வைக்க போகிறோம். ஏன்னா வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, நாங்கள் 2 பேர் தான் சாப்பிடுவோம். அதனால் எங்களுக்கு தேவையானது மட்டும் கொஞ்சமாக குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, வெந்தயம் எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு புளித்தண்ணி, இந்த மிளகுத்தூள், மீன் மசாலா இதெல்லாம் அரைச்சி ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டோம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கின வேட்டிக்கு அந்த நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி, இந்த மிளகுத்தூள், அந்த மசாலா, அந்த சாந்தெல்லாம் ஒன்றா நம்ம கொட்டணும். தக்காளி வணங்கி முடிஞ்ச வேட்டிக்கு வீடியோ எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா வணங்க விடுங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கணும். அதில் வெந்தயம்லாம் போட்டிருக்கோம்ல, அது கொஞ்சம் நல்லா கருகிற மாதிரி நல்லா செவக்கணும். அதுதான் அந்த வாசனை வரும். இந்த மாதிரி வணக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி அந்த வெந்தயம் எல்லாம் நல்லா செவக்கணும். அப்புறமா இந்த மசாலா கலக்கி வச்சுருக்க மசாலா எல்லாம் கொட்டுங்க. புளித்தண்ணி எல்லாம் ஊற்றிடுங்க. நல்லா ஊற்றி முடிச்சு வேட்டிக்கு நல்லா மூடி வச்சுருங்க. கொதிக்கட்டும். நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம அதில் மீனை போடணும். ஒரு பாத்திரத்தை மேலே வச்சு நமக்கு தேவையான தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்புறமா மூடி வச்சிட்டிங்களா நல்லா கொதிக்கணும். கொதித்தப்போ நம்ம கொட்டினா தான் நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். கொதித்த பிறகு மீனை போட்டிங்களா கொஞ்ச நேரம் நல்லா மூடி வச்சுட்டு இறக்கிடலாம். மீனை போடுறோம். எங்களுக்கு தேவையான மீனை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி மீனை உள்ளே போட்டுருங்க. கையை சுட்டுக்காதீங்க, பார்த்து மீனை போட்டுருங்க. மீனை போட்டு முடிச்சுட்டு நல்லா மூடி வைங்க. நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு நம்ம இறக்கிக்கலாம். நல்லா மூடி வைங்க. 5 நிமிஷம் ஆகட்டும். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், மீன் நல்லா வெந்துருச்சு. நல்லா இறக்குற பதத்தை ஆயிடுச்சு. அவ்வளோதான், நாங்கள் இறக்கி முடிக்கிறோம். இறக்கி எடுத்துட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அந்த மீன் வந்து நாங்கள் தோசைக்கல்லில் போட்டு பொரிச்சது குழம்பு மீன். அது பாருங்கள், நல்லா இருக்குது. உண்மையிலே கடல் மீன் தான் ஃபஸ்ட் டைம்